இன்றைய சிந்தனை. ஜாதக ரீதியாக நாங்கள் பார்க்கின்ற பொழுது ஒரு சில நட்சத்திரங்களுக்கு போராட்டங்கள் இருப்பதை நாங்கள் அறிய முடியும். இயல்பாகவே தனித்தனியாக சில நட்சத்திரங்களை நாங்கள் ஆய்வு செய்து பார்த்தோமானால் அது ஏன் அப்படி அமைகின்றது என்பது தெளிவாகிவிடும். இயல்பாக சில நட்சத்திரங்களுக்கு அந்த நிலைகள் உண்டு. அது நட்சத்திர அதிபதியை பொறுத்து மட்டும் அமைவது இல்லை. இயல்பாக நட்சத்திர அதிபதி வேறு, ராசி அதிபதி வேறாக அமைந்து விடுகிறதும் உண்டு. அதிலே இப்போ உதாரணமாக நாங்கள் கேதுவை எடுத்துக்கொள்வோம். நவக்கிரகங்களுடைய கேது பகவான், இவர் ஒரு சாயாக்கிரமாக போற்றப்படுகின்றார். இந்த கேதுவுக்குரிய நட்சத்திரங்களாக 3 நட்சத்திரங்கள் அமைகின்றன. அஸ்வினி நட்சத்திரம், மகம் நட்சத்திரம், மூலம் நட்சத்திரம். இந்த 3ம் கேதுவின் அதிபதி கொண்ட நட்சத்திரங்களாக அமைகின்றன. இதிலே அஸ்வினி நட்சத்திரத்துக்கு ராசி அதிபதியாக செவ்வாய். ஏனென்றால் அஸ்வினி நட்சத்திரம் 4 வாரமும் மேட ராசியிலே அமைகின்றபடியால் அந்த அஸ்வினி நட்சத்திரத்துக்குரிய ராசி அதிபதியாக செவ்வாய் கிரகம் அமைகின்றார். ஓரளவுக்கு இவர்கள் தங்களுடைய வாழ்வியலிலே பல போராட்டங்களை கண்டாலும் அதை எதிர்த்து நின்று சாதித்து வெற்றி பெறக்கூடிய அனுகூலங்கள் இவர்களுக்கு இருக்கும். அஸ்வினி நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த அவர்களுடைய நட்சத்திர அதிபதிக்கு எதுவாக இருந்தாலும் அவர்களுடைய ராசி அதிபதி செவ்வாயாக இருப்பதனாலே செவ்வாய் இரத்த சம்பந்தமான ஒரு கிரகம், உணர்ச்சி வசப்படக்கூடிய ஒரு கிரகம், உணர்ச்சிகளை தரக்கூடிய ஒரு கிரகம், ஆளுமையை தரக்கூடிய ஒரு கிரகம், அதாவது எதையும் வெற்றி கொள்ளக்கூடிய ஒரு ஆளுமையை தரக்கூடிய ஒரு கிரகமாக இருக்கின்றது. எனவே இந்த கேது செவ்வாயுடைய அமைப்பானது இவர்களுக்கு பல போராட்டங்களை கொடுத்தாலும் அவர்கள் வாழ்க்கையிலே நிமிர்ந்து நிற்கக்கூடிய ஒரு தன்மையை கொடுத்து விடுகின்றது. இப்போ அந்த கேதுவும் செவ்வாயும் அப்படி ஒரு சிறப்பை கொண்டிருக்கின்றன. இதே அடுத்த நட்சத்திரத்தில் இருப்போமானால் இந்த கேதுவிலே அமைகின்ற நட்சத்திரங்களே அஸ்வினியை பற்றி பார்த்தோம். அடுத்து மக நட்சத்திரம். மக நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் ராசிநாதன் சூரியன், அதாவது மக நட்சத்திரம் சிம்ம ராசியிலே அமைகின்றது. இவர்களுடைய நட்சத்திர அதிபதி கேது. பொதுவாகவே கேது சூரியன் 2 கிரகங்களுக்கும் ஆகாது. ஆனால் மக நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் போராட்ட வாழ்க்கை என்பது அவர்களுடைய அனுபவத்திலே அவர்கள் கண்டது. ஏதாவது ஒரு குறை அவர்களுக்கு இருந்து கொண்டே இருக்கும். அது இயல்பாக குடும்பத்திலேயோ தொழிலையோ எடுக்கின்ற விடயங்களிலேயோ அவர்களுக்கு ஒரு போராட்டம், ஒரு சிரமம், ஒரு சிக்கல் தொடர்ந்து கொண்டிருக்கக்கூடிய தன்மை இருக்கும். இதற்கு காரணம் நட்சத்திர அதிபதி கேது, ராசி அதிபதி சூரியன். இந்த இருவரும் சேர்க்கை வருகின்ற பொழுது கொஞ்சம் குழப்பங்கள் இருக்கும். சில பேர் அவர்கள் நிறைந்த உச்சத்தை அடைந்து பெரிய நிறைவான இடத்துல இருந்தாலும் கூட மனநிலையிலே அவர்களுக்கு ஒரு சின்ன போராட்டமும் பிரச்சனையும் அமைந்து கொண்டிருக்கும். இது இயல்பான ஒன்று. அதே போன்று அடுத்த நட்சத்திரமாக எடுத்துக்கொண்டால் மூலம். மூல நட்சத்திரத்துக்குரிய ராசிநாதனாக குரு பகவான் அமைகின்றார். அப்போ மூல நட்சத்திரம் தனு ராசிக்குள்ளே அமைகின்றது. அவர்களுடைய ராசிநாதன் குருவாக அமைகின்றார். இவர்களை பொறுத்த வரைக்கும் கேது குரு என்கின்ற சேர்க்கை அமைகின்றது. இயல்பாக இந்த குருவினுடைய தன்மை ஒரு ஆளுமையை கொடுத்து விடுகின்றது. அவர்களுக்கு தொழில் ரீதியாகவோ கல்வி ரீதியாகவோ இந்த மூல நட்சத்திரக்காரர்கள் ஒரு நல்ல ஆளுமை திறனை பெற்றக்கூடிய வாய்ப்பை கொடுத்து விடுகின்றது. அதே நேரம் கேது சம்பந்தப்படுகின்றபடியால் இவர்களுக்கும் ஒரு மனக்குழப்பம், மனச்சஞ்சலம் தொடர்ந்து கொண்டே இருக்கும். நாங்கள் ஜாதக ரீதியாக பார்த்தால் இந்த ராகு கேது 2 கிரகங்களுமே சர்ப்ப கிரகங்கள், சாயா கிரகங்கள். இவர்கள் யாருடன் சேர்கின்றார்களோ, எந்த இடத்தில் அமைகின்றார்களோ அவர்களுக்கு ஏதாவது ஒரு மன குழப்பங்களை கொடுத்து கொண்டே இருப்பார்கள். இதுதான் ஜோதிடத்தினுடைய சூட்சுமமான நிறைவாக காணக்கூடியதாக இருக்கும். எனவே இந்த சாயா கிரகங்களுடைய சேர்க்கை அமைகின்ற இடங்களையும் அமைகின்ற கிரகங்களையும் பொறுத்து அமைகின்றது. ஆக இப்போ நாங்கள் இந்த 3 நட்சத்திரங்களை பார்த்தோம். அதாவது கேதுவினுடைய ஆதிக்கத்திலுடைய அஸ்வினி, மகம், மூலம். இந்த 3 நட்சத்திரங்களுக்கும் நட்சத்திர ரீதியாக கேது பகவான் அவர்களுடைய நட்சத்திர அதிபதியாக விளங்கினாலும் ராசி அதிபதி கிரகங்கள் மாறுபடுகின்றன. அந்த ராசி அதிபதி கிரகங்களுடைய தன்மைகளினாலே செவ்வாய், சூரியன், குரு என்று அமைகின்றார்கள். அவர்களுடைய அந்த கிரகங்களுடைய ஆதிக்கம்தான் அங்கே அதிகமாக போற்றப்படுகின்றன. கேது, ராகு கேது எந்த கிரகத்தோடு சேர்கின்றதோ, எந்த கிரகத்தின் அம்சத்தில் அமைகின்றதோ அந்த கிரகத்துக்கேற்ப அவர்களும் செயல்பட வேண்டிய ஒரு சூழலிலே தான் அந்த கிரகங்கள் இருக்கின்றார்கள். எனவே தான் அவர்களை சாயா கிரகம் என்று சொல்லுகின்றோம். ஆக இந்த அமைப்பை நாங்கள் கவனிக்க வேண்டும்.
அப்படியான ஒரு நிலையிலே வருகின்ற பொழுது நாங்கள் அதற்குரிய வழிபாடுகளை சரியாக செய்தால் பல துன்பங்களிலிருந்து நாங்கள் விடுபடக்கூடியதாக இருக்கும். நன்றி.